பிரித்தானிய பிரஜையொருவரை கொலை செய்து அவரது காதலியை வன்புணர்ச்சிக்கு உட்படுத்தியமை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த தங்காலை பிரதேச சபையின் தலைவர் சம்பத் சந்திரபுஷ்ப விதான பத்திரன உள்ளிட்ட 6 பேரை முன்பிணையில் விடுவிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. மேல் நீதிமன்ற நீதிபதி குமுதினி விக்ரமசிங்க முன்னிலையில் வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இதன்போது சந்தேக நபர்கள் குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் தாம் நிரபராதிகள் என கூறியதை அடுத்து அவர்களை முன்பிணையில் விடுவிக்க மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. சந்தேக நபர்களை தலா 50,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் 5 லட்சம் ரூபாய் வீதம் 3 சரீர பிணைகளும் விடுவிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தவிர மாதாந்தம் இறுதி ஞாயிற்றுக்கிழமைகளில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சமூகம் அளித்தல், கடவுச்சீட்டுகளை நீதிமன்றத்திடம் ஒப்படைத்தல் மற்றும் சாட்சியாளர்களுக்கு எவ்வித அழுத்தமும் கொடுக்க முடியாது என்ற நிபந்தனைகளின் கீழ் பிரதிவாதிகள் முன்பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். 17 குற்றப்பத்திரிகையின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. சந்தேக நபர்கள் முன்பிணையில் விடுவிக்கப்பட்டனர். பிணையாளர்களை ஆஜர்படுத்துமாறு நீதிமன்றம் திகதியொன்றையும் வழங்கியது. அத்துடன் இந்த வழக்கின் தற்போதைய நிலைமைக்கு அமைய நாளாந்தம் வழக்கு விசாரணை நடத்தி பிப்ரவரி மாத இறுதியில் நிறைவு செய்யும் நிலைமை காணப்படுகின்றது. தங்காலையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் பிரித்தானிய பிரஜை ஒருவர் கொலை செய்யப்பட்டு அவரின் காதலி வன்புணர்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டார். தங்காலை பிரதேச சபையின் தலைவர் உள்ளிட்ட 6 பேர் மீது குற்றச்சாட்டு. கொலை செய்யப்பட்ட பிரித்தானிய பிரஜையின் சகோதரர் ஒருவருடன் அந்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர் சைமன் டென்சூக் நாட்டிற்கு வருகை. இந்த சம்பவம் இடம்பெற்று 18 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் விசாரணைகள் முறையாக முன்னெடுக்கப்படவில்லை என பிரித்தானியா அதிருப்தி. தலா 50,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் 5 லட்சம் ரூபாய் வீதம் 3 சரீர பிணைகளிலும் சந்தேக நபர்கள் பிணையில் விடுவிப்பு. இன்று தங்காலை பிரதேச சபை தலைவர் உள்ளிட்ட 6 பேர் முன்பிணையில் விடுவிப்பு. ஐக்கிய தமிழ் முஸ்லிம் கூட்டமைப்பு எனும் பெயரில் இன ஐக்கியத்தை வலியுறுத்தி கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. கல்முனை மாளிகைக்காடு பகுதியில் நேற்று மாலை இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், புத்திஜீவிகள், வர்த்தகர்கள் உள்ளிட்ட மேலும் பலரும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர். அது பெரிய ஃபைல்கள் நின்றுகள் சொன்னால் கஷ்டம். அப்ப அதுக்கு வந்து உங்கள் மத்தியில நீங்கள் தமிழக தரப்புல எத்தனையோ தரப்புகளாக பிரிந்து ஒரு இலக்கை நோக்கி நகர்கின்ற பொழுது நீங்கள் இதை விவாதித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்குள்ள இப்படியான அமைப்பை கட்டியமைக்க வேண்டிய தேவை. அதில் குறிப்பாக தமிழ் தேச சமூகமாக ஒரு புத்திஜீவ சங்கம் ஒன்று உருவாக்கப்பட்டது. இது உருவாக்கப்பட்டு இது ஒரு பிரஷர் குரூப்பாக, அழுத்த குரூப்பாக மாறலாம். ஒரு அரசியல் உருவாக்க வைத்துவிட்டு புத்திஜீவிகளாக சேர்ந்து, இளைஞர்களாக சேர்ந்து எங்களுக்கு என்ன வேணும், நாங்கள் எதை எதிர்பார்க்கிறோம் என்றதை நீங்கள் துவங்கும். முந்தி ஒரு 5 வருடங்களுக்கு முன் தமிழர்களை நாம் தாக்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனை மணிக்கு தாக்கணும், எத்தனை பேரை கொலை செய்யணும். இப்ப சொல்ற கிருஷ்ணா என்ன இசையா கொலை செய்தது விசாரணை மட்டும் தாக்கத்தை கேட்கிற கடைசியாக இந்த மாகாண சபை தேர்தலின்படி இனிமேலும் நான் இந்த அரசாங்கத்தோட சேர்த்து பேசினேன்டா அடுத்த முறை பாராளுமன்றம் என்பது எனக்கு கேனதான். நிந்தவூரில் கடந்த 19ஆம் திகதி ஏற்பட்ட அமைதியின்மையின் போது கைது செய்யப்பட்ட 21 சந்தேக நபர்களும் சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து விடுவிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். நிந்தவூரில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு கடற்கரையில் நடமாடிய மர்ம நபர்கள் பொதுமக்களினால் பிடிக்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து அந்த பகுதியில் தொடர்ச்சியாக 3 நாட்கள் அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து பொதுச் சொத்துகளுக்கு சேதம் விளைவித்த குற்றச்சாட்டின் பேரில் அன்றைய தினம் 21 பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 21 பேரும் கடந்த 20ஆம் தேதி நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் சந்தேக நபர்கள் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். விளக்கமறியலில் வைக்கப்பட்ட சந்தேக நபர்கள் மீண்டும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து 50,000 ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டார்கள். எதிர்வரும் காலங்களில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாதென்றும் அவ்வாறு ஈடுபட்டால் தங்களின் பிணை ரத்து செய்யப்படும் என்றும் நீதவான் சந்தேக நபர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். தனியார் நிதி நிறுவனத்தின் கடன் பத்திர விற்பனை மேலதிக கேள்வி எழுப்பப்பட்டுள்ளமை தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணி கருத்து தெரிவித்தது. இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டது.
කුඩා කණ්ඩායමක් අතට රටේ මුළු ආර්ථිකය කේන්ද්‍රගත කරලා තිබෙනවා. சிறு பிரிவினரின் கைகளுக்கு நாட்டின் அனைத்து பொருளாதாரமும் கேந்திரமாகியுள்ளது. அவர்களிடமிருந்து அதனை மீட்டெடுப்பதற்கு இந்த பொருளாதாரத்தில் சரியான திட்டங்கள் கிடையாது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நாட்டில் உள்ள பிரதான நிதி நிறுவனம் ஒன்று தமக்கு கடனை பெற்றுக் கொள்வதற்காக கடன் பத்திர விற்பனையில் ஈடுபட்டது. குறித்த நிறுவனம் முதல் தடவையாக கடன் பத்திர விற்பனையில் ஈடுபட்டுள்ளது. கடனை பெற்றுக் கொள்வதற்கான கேள்வியை விடவும் அவர்களது கடன் தேவை விரைவில் நிவர்த்தி செய்யப்பட்டது. அவர்கள் பங்கு விற்பனையில் ஈடுபடும் போது அவர்களின் பங்கை விடவும் அதிகளவான பங்குகளுக்கு கேள்வி நிலவியது. இந்த அரசாங்கத்துடன் தொடர்புடையவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களை பங்கு சந்தையை நடாத்துகின்றனர். அதே குழுவினர் தான் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். ඒ ඩීල්කාර කණ්ඩායම තමයි ආනයන අපනයන වෙළඳපොළ බිමන්නේ. கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்தில் குடிநீரின்றி மக்கள் அல்லல் படும் ஒரு கிராமத்தின் கதையை நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று பதிவு செய்கின்றது. நீர் மனித வாழ்வுக்கு அவசியமானது. குடிநீரின்றி ஒரு கிராமத்தின் மக்கள் அல்லல்படும் காட்சிகளே இவை. பொத்துவில் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கலுகொல்ல கிராம மக்களை குடிநீரின்றி பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். சுனாமியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 2007ஆம் ஆண்டில் கலுகொல்ல கிராமம் உருவாக்கப்பட்டது. சுமார் 100 குடும்பங்கள் வசிக்கும் இந்த கிராமத்தின் மக்கள் தமது தாக்கத்தை தீர்க்க நீண்ட தூரத்துக்கு செல்ல வேண்டிய இக்கட்டான நிலையினை எதிர்நோக்கியுள்ளனர். கலுகொல்ல கிராமத்தில் சில பொது கிணறுகளும் குழாய் கிணறுகளும் உள்ள போதிலும் அவற்றிலிருந்து பெறப்படும் நீர் பருகுவதற்கு உகந்ததாக இல்லை என்று மக்கள் குறிப்பிடுகின்றனர். தண்ணீர் குடிவசதிக்கு தண்ணி வசதி இல்லை. சில இடங்களில் அடிவைப்பு அடித்திருக்கிறார்கள். அது சிலது உடைந்து விட்டது, சிலது உப்பாக இருக்குது. இந்த கிராமத்தில் குடியேற்றப்பட்டதிலிருந்து கடந்த 7 வருடங்களாக இந்த மக்கள் குடிநீரை பெற்றுக் கொள்வதில் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். டக்பெல் ஒன்றால் தான் நாங்கள் உலகாலமும் தண்ணி பெற்று வந்தோம். அதுவும் மழை காலங்களில் உதாசீனமாகப்படுகிறது. அடியிலிருந்து வரும் தண்ணி அவ்வளவு சுத்தமாக இல்லை. வாரத்துக்கு 2 முறை நீர் வழங்கல் அதிகார சபை நீரை வழங்கிய போதும் அவை தமக்கு போதுமானதாக இல்லை என்று இக்கிராம மக்கள் குறிப்பிடுகின்றனர். அந்த டைமுக்கு அந்த தண்ணி எடுக்காம விட்டாங்களுக்கு தண்ணி இல்ல. ஏதோ பிள்ளைகள் வீட்டை வந்த ஒரு பிள்ளைகளை விட்டுட்டு நம்ம போய் தண்ணி எடுப்பு கொண்டு வந்தா வெறும் இதா இருக்கும். கடந்த 7 வருடங்களாக குடிநீருக்காக ஏங்கி தவிக்கும் இந்த கிராம மக்கள் குடிநீரை பெற்றுக் கொள்வதற்கான நிரந்தர தீர்வினை சம்பந்தப்பட்டவர்கள் ஏற்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. மாத்தறை கம்புருப்பிட்டிய பகுதியில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் அவரது மனைவியும் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் சந்தேக நபர் போலீஸ் துப்பாக்கி பிரயோகத்தில் இன்று உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளதுடன் அவரை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் குறிப்பிட்டனர். பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்படாதிருக்கின்றமை போலீஸ் உத்தியோகத்தரது குடும்பத்தாருக்கும் கிராமவாசிகளுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளமை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. தாய் நித்திரையில் இருக்கின்றார் என எண்ணி இளைய மகன் தூங்குகின்றார். மூத்த மகனை எங்கு வைத்திருக்க அச்சுறுத்தலாக இருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற இந்த சம்பவத்தை அடுத்து அவரது குழந்தைகள் நிர்கதி நிலைக்கு உள்ளாகியுள்ளனர். அவரது தாயும் தந்தையும் வரும் வரை பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். பெற்றோரின் வருகையை எதிர்பார்த்துள்ள 2 குழந்தைகளினதும் தகவல்களை ஆராய்வதற்காக இன்று நாம் அவர்களது வீட்டிற்கு சென்ற போதிலும் அவர்கள் அங்கு இருக்கவில்லை. சொல்வதற்கு அச்சமாக இருக்கின்றது. எனது ஏனைய 4 பிள்ளைகளையும் கொலை செய்வதாக எனது மற்றைய மகனுக்கு நேற்றிரவு கூட அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. எமது குடும்பத்தினரை வாழவிட மாட்டார்களாம். தமது பிள்ளைகளது உயிருக்கு மாத்திரமன்றி தமக்கும் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக உறவினர்கள் மற்றும் பிரதேசவாசிகள் எமக்கு தெரிவித்தார்கள். எமக்கு கூறுவதற்கு கூட யாரும் கிடையாது. எமக்கு மிகவும் அச்சுறுத்தலான நிலைமை ஏற்பட்டுள்ளது. மற்றைய சிறு குழந்தைக்கு எதுவும் தெரியாது. அம்மா உயிருடன் இருக்கின்றார் என்றே அவர் எண்ணுகின்றார். பெற்றோரை அழைக்கின்றனர். எம்மால் எதையும் செய்ய முடியவில்லை. தற்போதுள்ள நிலைமையின் கீழ் அவர்கள் கொலை செய்யப்படுவதற்கான நிலைமையை காணப்படுகின்றன. அதனால் இந்த குழந்தைகளை பாதுகாக்குமாறே நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். இதேவேளை
பிரதேசத்தில் போலீஸ் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த விதத்தினை எம்மால் அவதானிக்க கூடியதாக இருந்தது. 33 வயதான வெலிகம லியன் ஆராய்ச்சிகே சுனில் என்கின்ற போலீஸ் உத்தியோகத்தரும் அவரது மனைவியான 29 வயதுடைய உதுப்பட்டி அப்புல்லாகே அப்புசரா என்பவருமே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் அக்மன பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் வாக்குமூலத்திற்கு அமைய மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கிகளை காண்பிப்பதற்காக அழைத்து சென்ற சந்தர்ப்பத்தில் போலீசார் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டமையினால் போலீசாரினால் பதில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதை அடுத்து அவர் உயிரிழந்துள்ளார். மேயல்ல பகுதியைச் சேர்ந்த 27 வயதான ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ராணுவத்தில் சில காலம் கடமையாற்றியுள்ளார். அவர் துப்பாக்கி உபயோகம் குறித்து பயிற்சி பெற்றுள்ளார். துப்பாக்கியுடன் சம்பவ இடத்திற்கு அன்றைய தினம் சென்றுள்ளதாகவே சந்தேக நபர் வாக்குமூலம் வழங்கினார். குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் சட்டவிரோத மதுபான உற்பத்திகளை தடை செய்யும் வகையிலான சுற்றி வளைப்புகள் பலவற்றை மேற்கொண்டுள்ளார். மற்ற சந்தேக நபரை கைது செய்யும் வகையில் குறித்த பிரதேசத்தில் போலீஸ் குழுக்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. அதேபோன்று குறித்த பகுதிக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு கடமைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதனால் எந்த விதத்திலும் பயம் கிடையாது. இதேவேளை கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரது வீட்டிற்கு நேற்றிரவு இனந்தெரியாத சிலர் தீ வைத்துள்ளனர். இந்த சம்பவத்தை அடுத்து கடந்த 17ஆம் தேதி போலீஸ் மோப்ப நாய்கள் குறித்த வீட்டை அடையாளம் காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தன்னலமற்று சமூகத்திற்கு சேவையாற்றியவர்களை கௌரவிக்கும் வி விருதுக்காக இதுவரையில் 15 தன்னார்வ தொண்டர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுள் மனிதநேயம் மிக்க மற்றொருவர் தொடர்பான தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று வழங்குகின்றது. தனது வாழ்க்கை, எண்ணங்கள், நடத்தை ஆகியவற்றினூடாக ஏனையவர்களின் நலனுக்காக அர்ப்பணிப்பு செய்து பல பகுதிகளுக்கு சென்று பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களை குணப்படுத்தும் இந்த சமூக சேவையாளர் டாக்டர் ஆரியசேன யு கமகே ஆவார். நெருக்கடிக்குள்ளான மக்களின் கண்ணீரை கண்ட அவர் அந்த மக்களின் வாழ்க்கையை கட்டியெழுப்பும் ஒரேயொரு எதிர்பார்ப்பினால் தனது வாழ்வாதார தொழில் மற்றும் காலத்தை அர்ப்பணிப்பு செய்தார். விசிட வைத்திய நிபுணரான ஆரியசேன யு கமகே கேகாலை மாவட்டத்தின் மாவனல்ல இகுலூயா பிரதேசத்தை இலக்காக கொண்டு தனது சமூக சேவையை முன்னெடுத்து செல்கிறார். கமகே ஆரோக்கிய நிலையத்தினூடாக நாளாந்தம் நோயாளர்களை குணப்படுத்துவதுடன் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்கும் அவர் எவ்வித பிரதிபலனையும் எதிர்பார்க்காது மேலும் பல சமூக சேவைகளை முன்னெடுத்து செல்கிறார். இன மத பேதமின்றி தனது உன்னதமான சேவையினூடாக ஆரோக்கியமான சமூகம் ஒன்றை கட்டியெழுப்புவதற்கு இவர் அர்ப்பணிப்பு செய்துள்ளார். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் துணை செய்திகளை இரவு 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.